இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் அவன் மேல ஒரு த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தல்ல. அப்புறம் எப்படி அவனை போய் ஏடியோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? சார் அது சம் மிஸ்கம்யூனிகேஷன். சார் எங்களுக்கு நீங்க மிஸ்டர் எக்ஸ்னு த்ரெட் இருக்கிறதா சொன்னது கபிலன் தானே எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியாது சார். இன்ஃபேக்ட் ரித்திகாவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள கபிலன் தான்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் சார் தெரியும். முன்னாடியே எங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா நாங்க கல்யாணம் வரைக்கும் வர விட்டுருக்க மாட்டோம் சார். இது ஏதோ நடந்து கடைசியில் இப்படி ஆயிடுச்சு சார். எடி, எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் த மிஸ்கம்யூனிகேஷன். இட்ஸ் ஓகே சார். இதுல ஏன் தப்பும் இருக்கு? உங்க நிலைமை எனக்கு புரியுது. பட் நாம இப்போ இத செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். என் தங்கச்சிக்கு நானே எப்படி சார் இப்படி ஒரு துரோகத்தை செய்யறது? இது என் குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துரும் சார். இங்க பாருடி, உன்னோட கவலை நியாயம்தான். ஆனா இது வரைக்கும் கபிலன் பண்ண தப்புக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சு அவன் திரும்பி வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உன் வாழ்க்கையோட லட்சியமே உன் அம்மாவை பத்தின உண்மையை வெளியே கொண்டு வந்து அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றது தானே. இங்க பாரு, அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி அந்த வர்மாவை பிடிக்கிறது மட்டும்தான். இன்னைக்கு உன் லட்சியம் நிறைவேறதுக்கு நேரம் கை கூடி வந்திருக்கு. அதுக்காக சில எமோஷன்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏடி, வர்மா இன்னைக்கு அங்க வர்றதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ அவனை பிடிச்சி ஆகணும். சொல்றது புரியுதுல்ல? எஸ் சார். அயலிங்கிறது நீ உன் குடும்பத்துக்காக போடுற வேஷம். ஏடிதான் உன்னோட ஒரிஜினல். அதை நீ எப்பவும் மறந்துடக்கூடாது. கம் ஆன் ஏடி, டோன்ட் கிவ் அப். நான் அப்புறம் உனக்கு கால் பண்றேன். ஓகே? ஓகே சார். ஐலி, உன்னால முடியலன்னா விட்டுரு. இந்த தடவை நான் பாத்துக்கிறேன். ப்ரூஸ்லி, நீ வீட்டை விட்டு போனதும் வர்மாக்கு போன் பண்ணி பேசிருக்கலாம்ல. அவர் எனக்கு போன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காரா? சரி சரி, இப்ப நீ எங்க போய் தொலைஞ்ச? இப்ப எங்கடா இருக்க? அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்டா. வாட்? இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கான். அடுத்து நீதான். சூப்பர் ஐலி, உன்கிட்ட இருந்து நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். அந்த வர்மா மட்டும் இன்னைக்கு இங்க வந்தான், அவன் வெளி உலகத்தை பாக்குறது இதான் கடைசி நாளா இருக்கும்.